வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் முகிலன், இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிஏபிஜி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். நம்ம சிஏபிஜி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பிடக்கூடிய பேட்டர்ன் வித்தியாசமாக இருந்திருக்கும். ரொம்ப கொலஸ்ட்ரால் டயட் சாப்பிட்ருப்போம், அதிகமான ஸ்வீட் சாப்பிட்ருப்போம், ஸ்மோக்கிங் பண்ணியிருப்போம், ட்ரிங்க் சாப்பிட்ருப்போம், அதிகமான சால்ட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை சாப்பிட்ருப்போம். பட் இதே ஃபுட்ஸு, இதே ஹேபிட்ஸை நம்ம சிஏபிஜி பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நமக்கு எந்த தொந்தரவும் வராது, இதை திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது மிகப்பெரிய தவறு. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுருக்கு. அந்த ஏற்பட்ட அடைப்புக்கு நம்ம தீர்வு காணது தான் சிஏபிஜி சர்ஜரி. பட் சிஏபிஜி சர்ஜரி இந்த தொந்தரவுல ஏற்படக்கூடிய டிசீஸ் ப்ராக்ரஸ், அதாவது நோயோட தன்மையை நிப்பாட்டாது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது, சால்ட் கம்மியான டயட் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறது, ஆல்கஹால் இன்டேக் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே மேற்கொண்டா ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிகேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நம்ம இருதயத்தோட ஹெல்த்தை நம்ம நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியாக இருக்கலாம். நன்றி.